பத்ரிநாத் போனா நடுங்குவேள் குளிர்ல. அதுவும் நீங்க காலங்கார்த்தால போய் அந்த பெருமாளை சேவிக்கணும். ஒரு 3-4 மணிக்கு குளிச்சுருங்கோ. சுவாமி சுட தண்ணி வருமா? சுட தண்ணி வரும், நீங்க தங்குற ஹோட்டலை பொறுத்து வரும். அப்படி முடியலன்னா குளிக்கிறதுக்கும் நீங்க கோவிலுக்கு போயிடலாம். அங்க கோவிலுக்கு கீழே தப்த குண்டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். நன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதில் குளிச்சுட்டு நன்னா தீர்த்தமாடிட்டு நன்னா வஸ்திரங்கள்லாம் மாற்றிட்டு நேராக நீங்கள் கார்த்தால போகணும். அந்த அலக்கனந்தா கீழே ஓடுவோம். கார்த்தால 3:30 மணிக்கு வேற எந்த சத்தமும் கேட்காது, நதி ஓடுற சத்தம் மட்டும் கேட்கும். அந்த கோவிலை நீங்கள் அவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணுவேள். கோவிலுக்கு பின்னாடி 2 பெரிய மலை தெரியும். அந்த மலை மேலே ஒருவேளை சந்திரனுடைய கிரணங்கள் படுறதுன்னு வச்சுக்கோங்க. அழகான சந்திரனுடைய கிரணங்கள் படப்பட நரநாராயண பர்வதம், அதற்கு கீழே பல வர்ணகலாபத்தோடு இருக்கக்கூடிய கோவில், அதுக்கு கீழே தப்த குண்டம், அதுக்கு கீழே அலகநந்தா ஓடின்றிருப்போ. நீங்கள் பாலத்தை தாண்டுவேள், ஒரு கணம் நீங்க பார்த்தேன்னா இது வைகுண்டமோன்னு உங்களுக்கு தோணி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பதரிகாசிரமம். அந்த பதரிகாசிரமத்துல போனோன்னு பெருமாளை சேவிச்சுட்டு வருவோம். சால கிராம திருமேனியோட நம்பூதிரிகள் ஆராதனை பண்ணிட்டு இருப்பா.